சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள சொர்க்கம் நரகம் என்பது வேறு வேறு உலகங்கள் இல்லை. இறந்த பின் சொர்க்கத்திற்கு செல்வோம், நரகத்திற்கு செல்வோம் என்பதும் தவறான புரிதலாகும். ஆத்மாவாகிய நாம் இந்த உடலில் வாழும்போது இன்பத்தை அனுபவம் செய்தால் அதுவே சொர்க்க வாழ்க்கையாகும். அதுபோல துன்பத்தை அனுபவம் செய்தால் அதுவே நரக வாழ்க்கையாகும். ஆம், சகோதர சகோதரிகளே, பிரம்மா குமாரிகள் கூறும் 4 யுக சக்கரத்தின்படி சத்யுகம் மற்றும் திரேதாயுகம் சொர்க்க யுகங்கள். அங்கு மனிதர்கள் தெய்வீக குணங்களுடன் முழுமையான ஆன்ம சுத்தத்துடன் வாழ்ந்தனர். ஆனால் காலப்போக்கில் ஆன்ம சக்தி குறைந்து துவாபர யுகத்திலிருந்து வீழ்ச்சி ஆரம்பமாகிறது. அதன் உச்சநிலையே இன்றைய கலியுகம். இதுவே நரக நிலை. கலியுகத்தில் மனிதன் தன் உண்மை அடையாளமான நான் ஆன்மா என்பதை மறந்து உடல் உணர்வில் வாழ்கிறான். இதன் விளைவாக காமம், கோபம், அகந்தை, ஆசை, பொறாமை போன்ற விகாரங்கள் மனிதனை ஆட்கொள்கின்றன. இவைதான் நரகத்தின் கதவுகள். வெளிப்படையான துன்பங்கள் மட்டுமல்லாமல் மன அமைதியின்மை, பயம், பதற்றம், உறவுகளில் மோதல், வன்முறை, போர், நோய்கள் ஆகியவை கலியுக நரகத்தின் அடையாளங்களாக பிரம்மா குமாரிகள் ஞானம் கூறுகிறது. நரகம் என்பது தீ, சிதைவு, தண்டனை நிறைந்த ஒரு இடம் அல்ல. மாறாக மனிதன் தன் குணங்களையும் சக்தியையும் இழந்து துன்பத்தில் வாழும் நிலையே நரகம். இன்று உலகில் அறிவியல் முன்னேற்றம் இருந்தாலும் மன அமைதி இல்லை. இதுவே கலியுகத்தின் உண்மை நிலை. ஆனால் இந்த நரகத்திலிருந்தே சொர்க்கம் உருவாக வேண்டும் என்பதே பரமாத்மாவின் திட்டம். பரமாத்மா கலியுக இறுதியில் வந்து ராஜயோக ஞானத்தின் மூலம் ஆன்மாக்களை சுத்தப்படுத்துகிறார். தன்னை ஆன்மாவாக உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யும் போது மனிதன் இந்த நரக வாழ்க்கையிலிருந்தே விடுதலை பெறத் தொடங்குகிறான். ஆக பிரம்மா குமாரிகள் ஞானத்தின்படி நரகம் என்பது இந்த கலியுக வாழ்க்கை நிலைதான். அதை மாற்றும் சக்தி ஆன்ம ஞானமும் ராஜயோகமும் ஆகும். அனைவரும் ராஜயோக தியானத்தை கற்று பயன்பெறுங்கள். அனைத்து பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையங்களிலும் இலவசமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நல்லது. ஓம் சாந்தி.